கண்ணார் அமுதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் சோமசுந்தரநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் மறைமலையடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் அழகரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் ஆடலரசையா திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் ஒளியரசையா திருவடிகள் போற்றி போற்றி, நம் ஞானாசிரிய பெருமகனா சிவமா ஞானகிராமன் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. குருவாகி வந்த சிவத்தை வணங்கி குவலயம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி இன்றைக்கு நாம் சைவ சித்தாந்த வகுப்பினுடைய தொடக்க விழாவிலே நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கின்றோம். இது இங்கே மூன்றாவது தொகுப்பு. ஒரு பெரும் சிறப்பு என்னன்னா, ஒரு செய்தி தொடங்குகின்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. அதை தொடர்ந்து செய்வதுதான் ரொம்ப முதன்மையானது. ஆரம்பிக்கிறது யார் வேணாலும் ஆரம்பிச்சிடலாம், ஆனா அதை தொடர்ந்து செய்வதற்கு அதை விட நிறைய ஊக்கம் தேவைப்படும். அப்படி நீண்ட காலமாக இந்த பணியினை ஏற்றி போற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அமைப்பாளர் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய சிவபெருமான் ஐயா அவர்களுக்கும், அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கி இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அடியனுடைய சிரம் தார்ந்த வணக்கங்கள். நம்முடைய முன்பு பேசிய அன்பர் சொன்னார், ஐயா எங்கெல்லாம் வகுப்புக்கு போறாங்களோ அங்கெல்லாம் கண்டிப்பா 63 வந்துருவாங்க. இது ஏறத்தாழ 17-18 ஆண்டுகளாக ஐயாவோட நாங்க பயணிக்கின்ற காலத்துல உணர்ந்த ஒரு உண்மை. முதல்ல எடப்பாடி ஐயா வயனார் எடப்பாடி அவரு சொல்றார், எங்களுக்கு முதல்ல வந்து கச்சுப்பள்ளியில முதல்ல 2007ஆம் ஆண்டுல எம்பிரான் அமர்நீதி நாயனாருடைய திருவரலாற்றினுடைய பிற்பகுதியில நாங்க ஐயாவினுடைய வகுப்பை கேட்க தொடங்கணும். நம்ம நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், அடியன் வந்து தாரமங்கலத்துல என்னுடைய தாய் அவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பூர்வீகமாக நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். அடியன் சின்ன வயதுல இருந்து எங்களுக்கு பூர்வீகம் வேற இடமாக இருந்தாலும் அப்பாவுக்கு பணி கிடைச்சனால நாங்கள் தாரமங்கலத்தில் வந்து தங்கணும். அடியன் முதல் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை நம்ம செங்குந்தர் பள்ளியில தான் படித்தோம். அடுத்து அரசு கலைக்கல்லூரி சேலம் கல்லூரியில் 3 ஆண்டுகள் படித்தோம். அதோட நம்ம ஊரினுடைய தொடர்பு புரிஞ்சு அடுத்து படிப்புகளுக்கெல்லாம் வேலூர்ல கந்தசாமி கண்டர் கல்லூரி, நாமக்கல், அப்படியே வெளியில விடுதிகளில் தங்கி படிக்கக்கூடிய சூழலுக்கு மாறிட்டோம். அப்புறம் அடுத்து கொஞ்ச காலம் ஒரு 2 ஆண்டுகள் அப்படியே அப்பாவுக்கு உடல்நலம் சரியில்லாதனால அவர் கூட இருந்துட்டு அவருடைய பணிகளை எல்லாம் கொஞ்சம் கவனிச்சுட்டு அடுத்து ஒரு 2.5 ஆண்டுகள் சேலம் கல்லூரியில் பணி செஞ்சோம். அதுக்கப்புறம் நம்ம ஐயாவினுடைய குருவருக்கும் இறைவனுடைய திருவருளாலும் அரசு பணியில 2013 சேர்ந்தப்போ 11 ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருக்கிறோம். முதல்ல ஐயா அவர்கள் சொன்னது கூட எடப்பாடியில 63 உடனே வந்தாங்க. அடுத்து கச்சிப்பள்ளியில நாங்கெல்லாம் வகுப்பு கேட்க போகும்போது அங்க 63 திருமேனியெல்லாம் இல்லை. அதற்கு பின்னால் பல முறை முயன்று அங்க 63 திருமேனி வைக்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயா நம்முடைய ஜலகண்டாபுரம் வகுப்புகள் போய் அங்க பெரிய புராணம் நடத்த ஆரம்பித்ததுக்கு பின்னால அங்கேயும் 63 திருமேனி வைக்க வேண்டும் என்று சொல்லி அன்பர்கள் எல்லாம் பெரும் முயற்சி செய்து அங்கேயும் 63 திருமேனி வைத்தார்கள். அடுத்ததாக அண்ணாமலைப்பட்டியில இப்படி ஐயா எல்லா இடங்கள்லையும்
அதை சொல்லுவாங்க இல்லையா, அவர் ஒருத்தர் வந்து தொட்டது துலங்கும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கைராசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு ஐயா வந்தாங்கன்னா அந்த இடம் முன்னால எப்படி இருந்ததோ அதை விட பன்மடங்கு சிறப்புடையதாக மாறிடும். இது நாங்கள் நிறைய முறை அன்பர்களுடையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி நிறைய கவனித்திருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து மிக எளிமையாக அன்பர்களிடத்தே பழகக்கூடியவர். அவரிடத்துல பழகிற அன்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அவர் வந்து எப்பொழுதுமே மிக எளிமையாக பழகக்கூடியவர். நீங்க பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் ஒரு படி மேலே ஏறிட்டாலே அடுத்து கீழே இருக்கிறவங்கள வேறு விதமா பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு சந்திச்சிருக்கோம். ஆனா நம்முடைய ஞானாசிரியர்கள் 4ஆம் நிலை ஆச்சாரிய திருமுழுக்கு என்று சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரிய அபிஷேகம் பெற்றவர்கள். அடுத்து நமக்கு குருவாக தீக்கை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர்கள். ஆனாலும் இன்றைக்கும் நம்ம இடத்துல மிக எளிமையாக பழகக்கூடியவராக இருக்கார். நம்ம எப்பவுமே ஒரு கவனம் இருக்கு, எப்பவுமே எளிமையா பழகிறவங்களும் நம்ம சாதாரணமா நினைப்போம். அப்படிலாம் இல்லைங்க. அந்த அருள்துறையில எளிமையா இருக்கவங்க யாருன்னு உள்ள நுணுக்கி ஆராய்ந்து பார்த்தோம்னா அவங்க ஞானத்திலே சிறந்தவர்களாக இருப்பாங்க. ஞானத்திலே சிறந்தவருக்கு தான் பணிவு. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று வள்ளுவ பேராசன் சொல்லுவார். யார் சிறப்புடையவர்கள் அப்படின்னு சொன்னா, நான் எத்தனை உயர்ந்த ஐயா தமிழ்ச்செல்வன் ஐயா சொல்லும்போது பட்டங்கள்லாம் சொன்னார். ஐயா வந்து நிறைய பட்டங்கள் பெற்றிருக்கிறார். முதல்ல ஐயா மேட்டூர்ல பெரிய புராணத்தை நிறைவு செய்த போது நம்முடைய அருட்குருநாதர் ஒளியர் அவர்களுடைய திருக்கரங்களால பெரிய புராண பேரொளி என்கின்ற பட்டத்தை ஐயாவிற்கு வழங்கினாங்க. அதற்கடுத்து 2ஆவதாக திருத்தொண்டர் புராண செம்மல் என்கின்ற பட்டம் ஐயா அவர்கள் கச்சிப்பள்ளியிலே பெரிய புராண வகுப்பை நிறைவு செய்த போது நிறைவு விழாவில் கொடுத்தாங்க. அடுத்து 3ஆவதாக நம்முடைய அண்ணாமலைப்பட்டி அன்பர்கள் சேக்கிழார் அடிப்பொடி என்கின்ற அந்த பட்டத்தை ஐயா அவர்கள் திருத்தொண்டர் புராணத்தை அவர்களுடைய அண்ணாமலையார் ஆலயத்தில் நிறைவு செய்ததற்காக அந்த பட்டத்தை வழங்கினார்கள். அடுத்து எடப்பாடியர்கள் வெள்ளார் நாயக்கன் பாளையத்தில் ஐயா அவர்களுக்கு தொண்டர் சீர் போற்றுவார் என்று சொல்லி அந்த பட்டத்தினை வழங்கினார்கள். இப்படி பெரும் சிறப்புக்குரிய பட்டங்களை, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்டம் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நூலை சொல்லி அது குறித்த ஒரு பட்டத்தை பெறுவது என்பது இன்னைக்கு காலச்சூழல்ல இயலாத சூழ்நிலையா இருக்கு. ஆனால் ஒரே நூல், அந்த பெரிய புராண நூலை 5 இடத்துல நிறைவு செய்து அதிலே அந்த 4 பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த பெரிய புராணத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு தோய்ந்திருந்தால் இந்த சாதனையை செய்திருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நினைத்து பார்க்கணும். ஒவ்வொரு இடத்திலே வகுப்புகள் நிறைவாகிறது கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள் ஆகும். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம 2 ஆண்டு தொகுப்பு மாதம் ஒரு வகுப்பு நம்ம வந்து நிறைவு பண்றதுக்கே நமக்கு இவ்வளவு உழைப்பும் பெரும் முயற்சியும் தேவைப்படுகிறது என்று சொன்னால் 15 ஆண்டுகள் அப்படி தொடர்ந்து வகுப்பினை சிந்தித்து வரக்கூடிய எவ்வளவு பெரும் முயற்சி வேண்டும். அடிக்கடி சொல்லுவாங்க எப்பவுமே, என்னுடைய வாழ்க்கையும் சரி வாக்கும் சரி பெரிய புராணம் தான் என்று சொல்லி சொல்லுவார்கள். அது இறைவனுடைய கருணையினால 5 இடத்துல நிறைவு செய்திருக்காங்க. நீங்க எங்க தேடினாலும் 5 முறை நிறைவு செய்தவர்கள் 1 முறை 2 முறை நிறைவு செய்திருப்பாங்க. அடுத்தடுத்து அவங்க வேறு பணிகளுக்கு போயிடுவாங்க. ஆனால் தொடர்ந்து அந்த பெரிய புராணத்தின் மேல் கொண்ட பேரன்பின் காரணமாக இன்றைக்கும் அதை விடாது பற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஞானாசிரியர் அவர்கள். அதுல என்ன ஒரு சிறப்பு தெரியுங்களா, ஒவ்வொருத்தருக்குமே இயல்பாகவே சில பேருக்கு பெருமான் சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு முன்னரே விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பெருமான் அருளியது நம்முடைய ஞானாசிரியர் தொண்டை நாட்டிலே பிறந்தவர். தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. ஐயா இப்ப நம்ம பகுதியில் கொங்கு நாட்டில் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் வந்து பிறந்தது தொண்டை நாடு.
தொண்டை நாடு என்பது காஞ்சிபுரம், சென்னை வட்ட அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு தொண்டை நாடு என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சிறப்புடைய தொண்டை நாட்டிலே நம்முடைய ஐயா அவர்கள் தோன்றினார்கள். அவருடைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். அந்த புரட்டாசி மாதத்தினுடைய உத்திராட நட்சத்திரத்திலே அவர்கள் நமக்கு நாம் எல்லாம் உய்வு பெற வேண்டும் என்பதற்காக வந்தார். இங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு முறை 63 வரிசையா பார்த்துட்டே வந்தீங்கன்னா இதுல பாருங்க, ஏனாதிநாத நாயனாருடைய குரு பூசை தான் அந்த புரட்டாசி மாதத்தினுடைய உத்திராட நட்சத்திரத்திலே வந்து அந்த தோன்றியதால் அவருக்கு பெரிய புராணத்தின்பாலும் அந்த நாயன்மார்கள்பாலும் பெரும் ஈர்ப்பு அவருக்கு இயல்பாகவே அமைந்திருக்கின்றது. எத்தனையோ முறை இதை கடந்து அவருக்கு பல்வேறு பணிகள், நம்ம சொல்றோம் இல்லையா, உலகியல்ல பல்வேறு பணிகள் கிடைச்ச உடனே நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்த பாதைகளை மறந்து போயிடுவோம். ஆனா அப்படியெல்லாம் பல முறை வாய்ப்புகள் கிடைத்த போதும் இந்த பெரிய புராணத்தை சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பல்வேறு பணிகளை எல்லாம் விடுத்து இதிலேயே தொடர்ந்து தோய்ந்து வரக்கூடியவர்களாக நம்முடைய ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். அதனாலதான் அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் சிறப்பு கூடுகிறது. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்கள். அப்படி அதை கற்று உணர்ந்தவராக, உணர்ந்ததன் வழி நிற்பவராக நம்முடைய ஐயா அவர்கள் இருப்பதனால அவர் செல்கின்ற இடத்திலெல்லாம் இறைவன் அந்த அருள் ஆற்றலை வெளிப்படுத்தி அங்கெல்லாம் 63 சன்னதி கொண்டு நாள்தோறும் வழிபாட்டு ஏற்றுக்கொண்டு இங்கெல்லாம் மக்கள் வருகின்ற போதெல்லாம் அவர்கள் இருந்து அருள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். 63 குருவருள் நமக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். எங்கெல்லாம் அவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கிடைக்கும். இப்ப நமக்கு நிறைய பொருட்செல்வம் வேணும் அப்படின்னா நம்ம பார்த்தோம்னா அங்க போய் தேடுறோம், நிறைய வழிபாடுகளை செய்யறோம். ஆனா 63 4ஆவதாக இருக்கக்கூடிய இளையான்குடி மாறநாயனாரை வந்து ஒரு முறை வணங்கினாவே நமக்கு செல்வம் பெருகும். அதெல்லாம் அவருடைய திருவருளாற்றுல நமக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. இப்படி ஐயா அவர்கள் சைவ சித்தாந்தத்துல பல ஆண்டு காலம் பல்வேறு இடங்கள்ல போய் தன்னுடைய உடல் நலம், பொருளாதார நலம் இது எதையும் கருதாமல் இங்கிருந்து காட்பாடி பக்கத்துல இருக்க அந்த வேலூர், ராயவேலூர் என்று சொல்லக்கூடிய அந்த வேலூர்ல தொகுப்பு ஐயா அவர்கள் பேராசிரியராக பணி செய்திருக்கிறார்கள். அடுத்து திருப்பத்தூர், அவ்வளவு தொலைவு. காட்பாடி அந்த வேலூருக்கெல்லாம் முதல் நாள் இரவே கிளம்பி போனால்தான் அடுத்த நாள் வகுப்பு முடிச்சு அதற்கு அடுத்த நாள் இரவு திரும்ப வர முடியும். கிட்டத்தட்ட 1.5 நாள் 2 நாள் அதற்காக செலவிடக்கூடிய அளவிற்கு அந்த சித்தாந்தத்தின் மேலும் ஐயா அவர்கள் பற்றுடையவர்கள். எப்பவுமே கொள்கையில மிக தீவிரமாக ஏற்பட்டவர்கள். எங்கேயும் போனாலும் தன்னை ஒருவர் பாராட்டுவதை விரும்ப மாட்டார்கள். ஆனா நாங்க சண்டை போட்டு நாங்க அப்படித்தாங்க சொல்லுவோம். அப்புறம் யாருக்கு உங்களுடைய பெருமை வேற யார் சொல்லுவாங்க? எப்படி மக்களுக்கு எல்லாம் தெரியும், அதனால நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஐயாவரிடத்துல சொல்லிட்டு தான் நாங்க எப்பவுமே இதை சொல்லி கொண்டிருப்போம். இந்த மாதிரி நிறைய அருள் சாதனைகள்லாம் நிறைய செய்திருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அவரிடத்துல பழகுகின்ற போது அவர் ஒவ்வொருவரையும் எவ்வளவு கனிவாக நடத்துகின்றார் என்பதையெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அங்கெல்லாம் ஆரம்ப காலத்துல வந்து எப்பவுமே ஆசிரியரிடத்துல கொஞ்சம் அணுகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும். சரி போனா என்ன சொல்லுவாங்களோ, நம்ம கிட்ட பேசுவாங்களா பேச மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தயக்கம் எல்லாம் இருந்த காலங்கள் எல்லாருக்குமே உண்டு. அடியே கடந்து வந்திருக்கிறேன். எப்பொழுது அழைத்தாலும் நம்ம என்ன ஐயப்பாடை கேட்டாலும் அந்த பாடம் தொடர்பாக அவற்றையெல்லாம் மிக விரிவாக விளக்கமாக நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள். பாத்தீங்கன்னா சில பேர் வகுப்புல மட்டும்தான் பேசுவாங்க. சில பேரை பாத்தீங்கன்னா வகுப்புல நடத்துறேன் அங்க கேட்டுக்கோ, தனித்து வேற எந்த இடத்துலயும் தொடர்புல அவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனா நம்ம ஐயா அப்படி இல்லை. நீங்க எப்போ கூப்பிட்டாலும் உங்களுடைய ஐயங்களை தீர்த்து வைப்பார்கள். அவ்வளவு ஒரு எளிமையானவர். அவர் நமக்கு பேராசிரியராக கிடைத்தது நாம் எத்தனையோ பிறவிகள்ல செய்த புண்ணியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாணவருடைய தகுதியும் திறமையும்
இப்பொழுது அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொன்னா அவர் யாரிடத்துல பாடம் கேட்டார் என்பதை பொறுத்துதான் அந்த அங்கீகாரமே கிடைக்கும். நாங்க தமிழ் படிக்கின்ற போது எங்க பேராசிரியர் சொல்லுவார், நான் மூவாவனிடத்திலே பாடம் கற்றிருக்கிறேன், வாசுப மாணிக்கம் அவர்களிடத்திலே நான் பாடம் கற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே வருவார். அப்படி அது போன்ற அந்த பேராசிரியர்களிடத்திலே கற்ற அந்த அறிவு அதை என்ன செய்யறாங்க, ஏன் அவர்களிடத்துல படித்தா நமக்கு பெருமை அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய அறிவு அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு வந்து சேரும். அதற்கு அடுத்து என்ன செய்வாங்க, அந்த தன்னுடைய ஆசிரியரிடத்திலே கற்ற அறிவோடு, நூலறிவோடு தன்னுடைய ஆசிரியருடைய அனுபவ அறிவு அடுத்து நவில்தோறும் நூல்நயம் என்று வள்ளுவ பேராசான் சொல்வதை போல தான் கற்கின்ற பொழுது தோன்றுகின்ற உணர்வு இந்த மூன்றையும் சேர்த்து அடுத்து வரக்கூடிய மாணவருக்கு கொடுக்கிறார் ஒரு ஆசிரியர். அப்ப மூன்று, நூலாசிரியருடைய அறிவு, தன்னுடைய ஆசிரியருடைய அனுபவ அறிவு, அடுத்து தான் ஏற்பட்ட அறிவு, இந்த மூன்று அறிவும் அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அந்த ஆசிரியர் கொடுக்கின்றார். அதனாலதான் நேர்முக வகுப்பு என்பது மிக சிறப்புடையதுங்கிறதுனாலதான் அந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார். இன்னைக்கு நமக்கு எத்தனையோ வசதிகள் வந்துருச்சு. ஆன்லைன்ல நம்ம போன்லயே பார்த்துட்டு வகுப்புகளை எல்லாம் கேட்டுக்கொள்ளலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள்லாம் நமக்கு வந்துருச்சு. ஆனா நல்லா யோசிச்சு சொல்லுங்க, எந்த ஆன்லைன் வகுப்பையாவது நாம இப்படி உட்கார்ந்து கேட்கிறது போல சிரத்தையோட, பக்தியோட, திருவேடத்தோட இருந்து கேட்போமா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டோம். ஒரு படத்துல காட்டுவாங்க, போட்டோவை பார்த்துட்டு என்ன போட்டோ போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி, யோ பாஸ்போர்ட் போட்டோ தானே, நான் பேண்ட் கூட தான் போய் உட்காந்தேன், அதையெல்லாமா கேட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன முகம் மட்டும் தானே தெரிய போகுது, இல்லைன்னா அதையும் என்ன பண்ணிடுவோம், ஸ்கிரீனை ஆஃப் பண்ணிட்டு அந்த வகுப்புகளை கேட்டுக்கொண்டிருப்போம். அப்ப நம்ம எவ்வளவு சிரத்தையா கேட்போம் அப்படிங்கிறத நம்மளுடைய கவனத்துக்கே விட்டுடலாம். அதனாலதான் இன்றைக்கும் இத்தனை காலங்கள் ஆகி நமக்கு பள்ளிக்கூடங்கள் முதலாக இது போன்ற நேர்முக வகுப்புகள்ல தான் நாம் இன்னும் ஊக்கத்தோடு கற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து அந்த வகுப்புகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய ஐயா அவர்கள் நீண்ட காலம், நீண்ட நெடிய தூரம் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் செல்லாத இடமே இல்லை. அந்த மாதிரி எல்லா இடங்களிலும் சென்று தன்னுடைய வாக்கினால் பல தொண்டர்களை உருவாக்கியவர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் 2 முறை பாடல் பெற்ற தலங்களை நிறைவு செய்திருக்கார். நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள்ல இன்னும் ஐயா அவர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த திருத்தலங்களை மட்டும்தான் இன்னும் தரிசிக்கல. மற்ற தலங்களை எல்லாம் தரிசித்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை சிறப்புடையவர்கள். நம்மோட தலையாத்திரை வந்த நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும், அவர்கள் எவ்வளவு எளிதாகவும் நமக்கு அந்த திருக்கோயில் வரலாறுகளை எல்லாம் நம்ம அங்க போன உடனே நமக்கு சொல்லி நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் மிக நிறைவாக நமக்கு எடுத்து சொல்லி அந்த சிறப்பாக அந்த யாத்திரை அமைந்தது அன்பர்களுக்கு தெரியும். அப்படி நம்ம போன போது முதல்ல 2ஆம் நாள்ல முதல் திருத்தலமாக நம்ம மயிலாடுதுறை திருத்தலத்துக்கு போயிருந்தோம். அந்த தலத்து வரலாறு சொல்லும் போது ஐயா அவர்கள் குறிப்பு சொன்னாங்க, ஏன் இந்த மயிலாடுதுறை திருத்தலம் வந்தது அப்படின்னு சொன்னா, உமையம்மை சிவபெருமானிடத்துல பாடம் கேட்கின்ற போது அங்கு விளையாடி கொண்டிருந்த மயில் மேல கவனம் செலுத்தினதுனால, நீ போய் மயில் மேல கவனம் செலுத்தினால பூமியில போய் மயிலாக பிறப்பாய் அப்படின்னு இறைவன் அனுப்பி வச்சுட்டார். அப்ப உமையம்மைக்கே பாடம் கேட்கும் போது கவனச்சிதறல் வந்தா அடுத்து திரும்ப தவம் செய்துதான் அதை கடக்க முடியும் அப்படின்னு இறைவன் ஒரு நியதியை வகுத்து கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம வகுப்பு கேட்கும் போது நமக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டா, உமையம்மை மேல இருந்தாங்க, பூமிக்கு திரும்ப போயிட்டாங்க. நாம இப்ப எங்க இருக்கிறோம், பூமியில இருக்கிறோம். அடுத்தது கீழே பாதாளத்துக்கு போய் குளத்துல பாம்பாவோ ஏதாவது இருந்து, அப்போ நமக்கு தவம் செய்யக்கூடிய அறிவு இருக்குமா? அது இறைவனுடைய சிந்தனை. அப்புறம் திரும்ப மேல மறுபடியும் மேல இது போன்ற ஞான நூல்கள் வகுப்புகளாக நடக்கக்கூடிய இடத்துல பல்வேறு விதமான நமக்கு பிறகு இருக்கு இல்லையா, புல்லாய், கூடாய், புழுவாய், மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராய், முனிவராய், தேவராய், செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள்
எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் சொல்றாரு இல்லையா மாணிக்கவாசக பெருமான். அந்த மாதிரி முதல்ல என்ன செய்வோம், இப்ப ஒரு கட்டத்துல சாமி என்ன தெரியுமா பண்ணுவார், நீங்க வகுப்புல இருக்கும்போது இடையில எந்திரிச்சு போயிட்டு இருக்கீங்களா, எந்திரிச்சு போக முடியாத மாதிரி அப்படியே ஒரு மரமா நின்று வகுப்பு நடக்கிற இடத்துல வகுப்பு முடிவு வரைக்கும் நீ அங்கேயேதான் இருக்கும், வகுப்பு முடிந்தாலும் அங்கேயேதான் இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொரு படியா மேல ஏறி ஓரடி உடைய உயிர் முதலாக அப்புறம் திரும்ப மறுபடியும் 6 அடி பிறந்து மறுபடியும் அந்த வகுப்பை நம்ம கேட்டு அந்த தவத்தை நிறைவு செய்யணும். வகுப்பு கேட்கிறது ஏதோ கதை கேட்பது போல் அல்ல, அது ஒரு பெரிய தவம். கேட்டார் வினைகெடுக்கும் திருநனாவே. ஐயா ஆட்கொண்டவர் திருநனாவுடையார் பவானி சங்கமேஸ்வர பெருமான். அந்த திருத்தலத்துல சொல்லுவார் திருஞான சம்பந்த பெருமான், கேட்டார் வினைகெடுக்கும் திருநனாவே. சொன்னவருடைய வினை இல்ல, செயல்பட்டவருடைய இல்ல, கேட்டவர்களுடைய வினையே தீர்க்கக்கூடிய திருத்தலம். அங்கிருந்து அவர்கள் பணி செய்ய வந்தவர்கள் நமக்கு. அதனால அவர் சொன்னதை கேட்டாலே நம்முடைய வினை கழியும். கேட்டல் அப்படிங்கிறது 2 வகைங்க. பாருங்க, இதுதான் கேட்கறது. கேட்டல் அப்படின்னா நம்ம சொல்லுவாங்க, அவன் எங்கப்பா நான் சொன்ன கேட்கிறான் சொல்லுவாங்க நம்ம வீட்டு பெரியவங்க. அதாவது அவர்கள் சொல்படி நடக்கலைன்னா, நான் கிழக்க போனா அவன் மேற்க போறான், அவன் சொல்றதை எங்கப்பா கேட்கறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கேட்டல் அப்படிங்கிறது நம்ம காதால கேட்பது மட்டும் அல்ல, அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன் வழி நடத்தலும் தான் அந்த கேட்டல் அப்படிங்கிற பொருள். அது மாதிரி நாம காதால கேட்பதோட மட்டுமல்ல, அதை தொடர்ந்து பின்பற்றுவதனால அவர்களுடைய சொல்லை கேட்டவர்கள் என்கின்ற அந்த சிறப்பு நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த அளப்பில்லாத பெரும் தவத்தை நாம் தொடர்ந்து செய்யணும். அப்படி தொடர்ந்து செய்கின்ற போதுதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாடத்துல திரும்ப திரும்ப நாம் அதை கேட்கின்ற போது அந்த பயிற்சியும் முயற்சியும் இன்னும் கூடும். சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்த ஒரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நித்தம் நடையும் நடைப்பழக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருந்தாதான் நடக்க முடியும். இல்ல கொஞ்ச நாள் நம்ம நடக்காம விட்டோம்னா அப்புறம் என்ன ஆகும், நடந்தா அப்படியே நமக்கு தடுமாற ஆரம்பிக்கும். அதுதான் அந்த நுண்ணிய கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நுண்கலைகள், ஓவியம், சிற்பம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நுண்கலைகள்லாம் சரியான பயிற்சி இல்லைன்னா, தொடர்ந்து அந்த பயிற்சியில இல்லைன்னா, திடீர்னு ஒரு நாள் ஒரு பெரிய நல்ல ஓவியர் ஒரு வருஷம் 2 வருஷம் ஓவியம் வரையாம திடீர்னு போய் எடுத்தாருன்னா அவரால் வரைய முடியும். அப்ப என்ன செய்யணும், அந்த கைப்பழக்கம் இருந்து கொண்டே இருக்கணும். அதனால சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். அப்ப என்ன பேசணும்னா தொடர்ந்து பல இடங்கள்ல பேசி பழகினாதான் அந்த பழக்கம் நமக்கு வரும். அடுத்து வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம். இந்த கல்வி என்பது எவ்வளவு சிறப்புடையதுன்னா, மனம் செம்மையாக இருந்தால்தான் அந்த கல்வி அங்கு சென்று பதிவாகும். அப்படி பதிவானால்தான் என்ன செய்யும், அது செயல்பாட்டுக்கு வரும். அப்பதான் அவர் சொன்னபடி நாம் நடக்கின்றோம், அவர் சொன்னதை நாம் கேட்கின்றோம் அப்படிங்கிறது முதல் கேட்டல்ல இருந்து 2வது கேட்டலுக்கு நாம் மாறணும். அதுதான் நாம் ஆசிரியருக்கு செய்யக்கூடிய தொண்டு. அந்த வகையில எல்லோரும் தொண்டு செய்யுங்கள். ஐயா அவர்கள் சொன்னதை போல முதல் மாணாக்கர்னு சொல்றக்கூடிய தகுதியெல்லாம் எங்களுக்கு இருக்கான்னு தெரியல. ஒருவேளை முதல்ல பாடம் கேட்டதுனா 2007 இங்க இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் தாண்டி அடியதுக்கு முன்னால ஐயா இருக்காரு. அதுக்கு முன்னால இருந்து பாடம் கேட்டு இருக்கக்கூடியவர் இப்பவும் கேட்டுட்டு இருக்காரு. எங்களுக்கு வாய்ப்பு இல்லை, நாங்க வேற ஊருக்கு ஓடிட்டோம், நீங்க கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்பொழுதும் கேட்கக்கூடிய வாய்ப்புல இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால கடை மாணவனாகிய என்னையும் ஆட்கொண்டு இது போன்ற மேடைகளிலே எங்களையும் பேச வைத்து அழகு பார்க்கக்கூடிய எங்களுடைய ஞானாசிரியர் பெருமகனாருக்கு இன்னும் எத்தனையோ சிறப்புகள், இந்த சித்தாந்த சைவ சுடர்மணி முதலாக இருக்கக்கூடிய இன்னும் எத்தனையோ சிறப்புகள் எல்லாம் அவர்களுடைய ஞானத்திற்கு மேன்மேலும் கைவரப்பெறும் என்று அவர்களை வணங்கி, அதுபோல அவரிடத்திலே பாடம் கேட்ட மாணவர்கள் இன்றைக்கு திருவாவூர் ஆதீனத்தில் பேராசிரியராக இருக்கிறாங்க. நாங்க சென்ற அன்னைக்கு ஒரு அன்பர் அந்த வேலூர் மையம் சொன்ன இல்லையா, அங்கிருந்த ஒரு மாணவர்
இங்க இப்போது நான் பேராசிரியராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆதீனத்துல வந்து ஐயாவினிடத்தில் ஆசை பெற்று சென்றார். அத்தனை சிறப்புடையவர். ஆகவே சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும். அதனால ஐயா கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டவர் இன்னும் அடுத்தவர்களுக்கும் கொடுக்கின்றார்கள். அதை போல நீங்களும் ஐயாவினிடத்திலே நிறைய பெற்று நீங்களும் இன்னும் நிறைய நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அதனால இங்கிருந்து பெற்று எல்லா இடத்திலும் சென்று கொடுப்பதற்கு உங்களை எல்லாம் வாழ்த்தி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். தெரிவிக்கிறோம். வகுப்புக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி வகுப்புக்கு வரலைன்னா என்ன நடக்குங்கிறத உண்மையாகவே ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. தோத்திரமும் சாத்திரமும் சொல்றப்ப தோத்திரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையா அடி விடுவோம். ஆனா சாப்பிட்டா மல்லிகைப்பூ மாதிரி விடுவோம். ஆனா நம்ம சாத்திரத்துல விழுந்துச்சுன்னா அடி எப்படி தெரியுமா இருக்குங்க, சவுக்கு தான் அப்படிங்கிறத சிம்பிளிக்கா. அதாவது ஐயா திட்டினாரா திட்டலையா, வகுப்பு வர சொன்னாரு எப்படி சொன்னாருங்கிறத நம்ம புரிஞ்சிருப்போம். கண்டிப்பா உங்க சாவும் நான் சாவும் சொல்லிடும். எல்லா மாணவர்களும் முடிஞ்ச வரைக்கும் தவறாம ஞானாசிரியருடைய வகுப்பை நம்ம அட்டன் பண்ணியே இருப்போங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். சொல்லுவாங்க இதுகாரம் நமக்கு சிறப்பாக உரை ஆற்றிய நமது சிறப்பு ஐயாவர்களுக்கு நமது சின்னப்பட்டி பயிற்சி சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது. காவாய் கனகத்திரனே போற்றி. அனைவரும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.